ஓம் முருகா போற்றி! ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு குழந்தையே, நீ வணங்குகின்ற தெய்வம் என்று ஒருவனுடைய கதையை முடித்து காத்துக் கொண்டிருக்கின்றது. முடியப் போவது யாருடைய கதை? அந்த தெய்வம் யார் என்பதனையெல்லாம் உனக்கு சொல்லிவிட உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க நான் எண்ணிவிட்டேன். என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நான் உன்னோடு இருக்கும் இந்த பொழுதுகள், இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் கவனமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்ல வேண்டும் அல்லவா? எத்தனையோ முறை நான் உன்னோடு இருக்கும் இந்த பொழுதுகள், நான் உன்னோடு வந்திருக்கும் இந்த நேரங்கள் என்று எல்லாவற்றிலுமே நான் உன் தேவைகளை அறிந்து அதை உனக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நடத்தி கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இன்று நடக்கக்கூடிய விஷயம் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு விஷயம். உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும் என்பதை விதியானால் அதை நான் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. தெய்வங்கள் முன் நின்று ஒரு விஷயங்களை செய்ய நினைக்கும் பொழுது அதனை கட்டாயமாக யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உடன் வரும் நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே நான் எடுத்துச் சொல்ல வருவேன் என்பதை நீ மறக்காதே. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவதில்லை. உனக்கு நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் உனக்கான தேவைகளை என்னவென்று எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். என் குழந்தையே, எக்காரணத்தை கொண்டும் நடக்கும் விஷயங்களை நீ தவிர்க்கக்கூடாது. நீ என்ன நினைப்பாய் தெரியுமா? அப்பா யாராக இருந்தாலும் சரி, அவர்களின் கதையெல்லாம் முடிய வேண்டாம், அப்படியெல்லாம் யாருக்கும் எதையும் செய்ய வேண்டாம் என்று இரக்கப்படுவாய். உன்னுடைய இரக்க குணம் என்னவென்று நான் அறிவேன். நீ யோசிக்கின்ற விஷயங்களை முழுக்க முழுக்க நான் அறிவேன். இப்படி ஒவ்வொருவருக்கும் இரக்கப்பட்டு இரக்கப்பட்டு நீ இந்த நிலையில் இருக்கிறாய் என்பதனை முதலில் மறந்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த நிலையிலும் நான் உன்னோடு உடனிருந்து உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக சொல்லும் பொழுது, சொல்வது நம் முருகன், நம் தெய்வம். அப்படியானால் நமக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயம் நிச்சயமாக நம் தெய்வத்தினுடைய அருளால் நடக்கிறது. என்னவாக இருந்தாலும் அதை நாம் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்ல வேண்டும் என்ற மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட வேண்டும். இல்லையென்றால் நீ இன்னமும் ஏமாளியாகவே இருந்து கொண்டிருப்பாய். உன் தலைக்கு மேல் ஏறி நின்று இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையை இவர்கள் நாசமாக்கி கொண்டே இருப்பார்கள் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதுமே ஒருவருக்கு வேதனைகளை கொடுக்கவே இங்கு எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். உன்னுடைய சந்தோஷத்தில் உன்னிடம் பகிர்ந்து கொள்ள ஒருவர் வருகிறார் என்றால், அப்பொழுது கூட நீ எங்கே சிரித்து விடுவாயோ, மகிழ்ச்சியாக இருந்து விடுவாயோ என்று சொல்லி அதற்குள் ஒரு கெடுதலை நடத்தத்தான் அவர்கள் வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்று தெரியாமல் தான் இனி வாழ்கிறாய். அப்படி இருக்கும்பொழுது தெய்வம் ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் அதை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என்னவென்று அதனை புரிந்து கொள்ள நீ முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நொடிகள் முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே நான் சொல்லும் இந்த நேரம் இனி உன்னுடைய நெற்றியில், அதாவது உன்னுடைய நெற்றியில் உன் அப்பன் நான் குடியிருந்து உனக்கு நல்லதை செய்யப் போகின்றேன். உனக்கு நிச்சயமாக நிம்மதி பிறக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நல்லதை நான் உனக்கு நடத்தி தருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லி எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கும் இந்த தெய்வம் இனியும் அதைத்தான் செய்வேன் என்பதனை நம்பு. ஒருவரை அழிக்கின்ற அளவிற்கு, ஒருவரின் கதையை முடிக்கின்ற அளவிற்கு நேரம் வந்திருக்கிறது என்றால், இவர்கள் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு ஆடாத ஆட்டங்களை ஆடி இருப்பார்கள் என்பதை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களினுடைய எண்ணம் எந்த அளவிற்கு மோசமானதாக தெய்வம் இது போன்ற ஒரு முடிவை எடுக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே சுற்றி இருக்கும் நிலைகளை பொறுத்து நம்மை தேடி வருகின்ற இவர்கள் நமக்கு கொடுக்கின்ற காயங்களை பொறுத்து மாறுபடும். எல்லாமுமாக ஏதாவது ஒன்றை நமக்கு செய்து கொண்டே இவர்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது ஒரு உச்சத்தை தொடும். எப்பொழுதும் அவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். நாம் அதனை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. என்றாவது ஒரு நாள் அது ஒரு முழுமையான உச்சத்தை தொடும். அப்பொழுது அது தனக்குரிய தண்டனையை பெற்றே தீரும். அதன் பிறகு ஒருபொழுதும் அதனை நம்மால் இருக்கச் செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நடக்கும் விஷயங்கள் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ இனிமேலும் உணராமல் போகும்பொழுது உனக்கு நடக்கும் தீமைகளை நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாமல் போய்விடும். அடுத்தடுத்த நிலைகளைக் கண்டு இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை நீ அடையக்கூடிய வெற்றியை நிச்சயமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய தோல்விகளைக் கண்டு ரசித்தவர்களுக்கு மத்தியில் என் குழந்தை வெற்றியை நீ உறுதி செய்ய வேண்டும் என்பதுதானே உண்மை. இனிமேலும் இதையெல்லாம் நினைத்து நீ வருந்துவதையெல்லாம் தவிர்த்துவிடு. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நான் அடையாளப்படுத்த வந்திருக்கின்றேன். அதே நேரம் உன்னை சுற்றி இப்படி ஒரு தீமை நடக்கிறது, அவர்களுக்கான அழிவு காலத்தை தெய்வம் தொடங்கியிருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனையும் என் குழந்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? காலம் உனக்கான பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை நம்பு. நீ விரும்பியபடி உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை தெய்வம் கொடுக்கும் என்பதை நீ நம்பு. யாரையும் எதையும் நாம் இனிமேலும் எண்ணி கலங்குவது எல்லாம் விடுத்து நமக்கு என்ன நடக்கிறது, நமக்காக தெய்வம் என்ன செய்கிறது, அதனை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சற்று சுயநலமில்லாத மனிதர்கள் பொதுநலத்தோடு எப்போதும் மற்றவர்களுக்கு மட்டுமே நல்லதை செய்து கொண்டிருப்பதனால் ஒரு காலமும் அவர்களை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவது கிடையாது. அடுத்தவர்களுக்கு உதவி செய்யவே கூடாது என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எல்லா நேரத்திலும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று தான் சொல்கின்றேன். சில நேரங்களில் என்னால் முடியாது, நடக்காது என்று சொல்லவும் நீ நிச்சயமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கான வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற விஷயங்களை உன்னால் சரியாக பெற முடியும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் மட்டும் எப்பொழுதும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதை நம்பு. நான் இருக்கும் வரை எப்பொழுதும் உனக்கு வெற்றிதான் கிடைக்கும் என்பதை நம்பு. எந்த இடத்திலும் என் குழந்தையை தனக்கான நன்மைகளை தொலைத்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் விட்டுவிடாதே. வாழ்க்கையில் எப்பொழுதும் மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக உன்னுடைய ஆசைகளை நீ துறக்காதே. இதைத்தான் இவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு பல காலமாக உன்னுடைய ஆசைகள் எதையுமே உன்னை நிறைவேற்ற விடாமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீயும் இவர்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று நினைத்து செய்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அவர்கள் முழுக்க முழுக்க சுயநலமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த நல்லதையும் நடத்த விடாமல் அவர்களுக்கான விஷயங்களை மட்டுமே பெற்று விடுவதில் முன் நிற்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. சற்று யோசித்திருந்தால் நிச்சயமாக நீ அன்றைய பிழைத்து கொண்டிருப்பாய். ஆனால் நீயோ கண்மூடித்தனமாக வெள்ளந்தி மனம் கொண்ட பிள்ளையாக இருந்து யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்ய நினைக்காமல் மற்றவர்களுக்கு நல்லதை மட்டுமே கவனமாக கொண்டிருக்கின்றாய். இல்லை என்று சொல்லவில்லையே. உன் அப்பன் முருகன் அதை இல்லை என்று மறுக்கவில்லையே. நீ நல்ல குழந்தைதான், எல்லோருக்கும் நல்லதைத்தான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாய். ஆனால் உண்மையில் இந்த வாழ்க்கையில் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் எப்பொழுதுமே நம்மை இப்படியே வைத்திருக்காது. நமக்கும் வாழ்க்கை பாடத்தை கற்று உன்னால் முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அன்று இவர்களிடம் உதவி கேட்டுப்பார். நிச்சயமாக இவர்களின் உண்மையான குணம் என்னவென்று உனக்கு தெரியும். எந்த நிலையிலும் அவர்களுக்கான ஒன்றை இழந்து உனக்கு அதை கொடுப்பதற்கு இவர்கள் துணிய மாட்டார்கள். இது நடக்கும் நல்ல விஷயங்கள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும். உன்னோடு இருக்கும் எல்லாமும் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கட்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றுமே என்றென்றுமே நான் இருக்கும் இந்த தருணங்கள் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து மிகப்பெரிய ஆச்சரியங்களை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை புரிந்து காலமும் நேரமும் சரியாகவே வாய்க்கும் நிமிடம் இனி உனக்கு என்றும் என்றென்றும் நீ விரும்புகின்ற ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தேடி வரட்டும் என்பதை நீ புரிந்து கொள். சூழ்நிலைகளை நீ பொழிந்து அதற்கு தகுந்தாற்போல உனக்குள் நல்ல நேரத்தை கொண்டு வர வேண்டும். அத்தனை வெற்றியிலும் என் குழந்தைக்கு வேண்டியதை எல்லாம் நீ கவனமாக வெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இந்த நிமிடங்கள் முழுக்க முழுக்க உனக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நடத்தி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. அதாவது உன் அப்பன் முருகன் சொன்னது போல இன்று ஒரு தெய்வம் ஒருவரின் கதையை முடிக்க துணிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அது ஒரு எல்லைக்கு மேல் சென்றதுதான் காரணம். இதற்கு மேலும் இவர்களை வெட்டி வைக்க முடியாது. அப்படி வெட்டி வைத்தோமானால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் கேள்விக்குறியாகவே மாறிவிடும் என்பதனால் தான் இப்படி ஒரு சூழ்நிலைக்கு இந்த தெய்வம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது யார், நீ வணங்குவது யார் என்பதை நிச்சயமாக என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நின்று உனக்கு என்னானாலும் எல்லா விஷயங்களிலும் கவனங்களை எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்துகின்ற தெய்வங்கள் எப்பொழுது உனக்கான ஒரு காரியத்தை செய்ய துணிந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு நீ ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களையும் உனக்கு கஷ்டங்களையும் கொடுக்கின்ற இந்த மனிதர்கள் இனி ஒரு காலமும் நீ மன்னிக்கவே கூடாது. என் அன்பு குழந்தையே, மீண்டும் உன்னோடு பேச நினைத்தாலும் அது பேச்சாக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர எந்த உரிமையும் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் எடுப்பதற்கு நீ அனுமதி வழங்கக்கூடாது என்பதை மறந்து விடாதே. அவர்கள்
அதாவது நீ வணங்குகின்ற தெய்வம் ஒருவனுடைய கதையை முடிக்க காத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னேன் அல்லவா? அவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றவர்களை இந்த தெய்வம் ஒருபொழுதும் வெட்டி வைக்காது என்பதனைத்தான் நான் தெளிவாக சொல்லிக் கொள்கின்றேன். நான் இருக்கின்றேன், உன் அப்பன் முருகன் இருக்கும்பொழுது நீ எதற்கும் கவலை கொள்ளாதே, எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன். ஓம் முருகா போற்றி. நன்றி, வணக்கம்.